வணக்கம், நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போவது கிரகங்கள் எவ்வாறு நம் செயலிலும் சொல்லிலும் நம்முடைய மனதிலும் இடம் பிடித்து நம்மை ஆட்கொள்ளுகிறது என்பதை பற்றித்தான். அது ஒரு சில கிரகங்களை நாம் எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். ஒரு கதை மூலமாகத்தான் நாம் இந்த கிரகத்தின் செயல்பாட்டை பார்க்க போகிறோம். ஒரு மண்டபத்தில் துறவி ஒருவர் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அந்த பக்கமாக வந்த திருடன் துறவியை பார்த்தான். பரதேசியாக தோற்றம் தரும் இவனும் ஒரு திருடனாகத்தான் இருக்க வேண்டும். இரவெல்லாம் கண்விழித்து திருடிதால் தன்னை மறந்து தூங்குகிறான் என்று எண்ணியபடி அங்கிருந்து நகர்ந்தார். எனவே இந்த கதையின் முதல் பத்தியிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், அந்த திருடன் துறவியை எவ்வாறு பார்க்கிறான் என்றால், தன்னை போல ஒரு திருடன் என்று பார்க்கிறான். ஏனென்றால் இந்த முதல் நபரின் மனதிலும் செயலிலும் உடலிலும் சனி பகவானின் நல்ல அனுகிரகம் இல்லாதனால் இருட்டான எண்ணம் கொண்டு தன்னையும் இருட்டாக்கி மற்றவர்களை பார்க்கும் பொழுதும் இருட்டாகவே நினைத்து அவரையும் திருடன் என்று நினைத்து கொண்டு அந்த நபர் அங்கிருந்து நகர்கிறார். அப்போ இந்த மனிதனின் முதல் பத்தியில் இருக்கும் மனிதனின் செய்கையிலும் சிந்தனையிலும் அதே போல் அவன் சொல்லிலும் சனி பகவானுடைய நல்ல அனுகிரகம் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இரண்டாவது பத்தியில் நான் பார்க்க போவது, அதாவது அந்த திருடன் நகர்ந்த பிறகு சற்று நேரத்தில் குடிகாரன் ஒருவன் துறவியை கண்டார். நிதானம் இல்லாமல் குடித்ததால் இப்படி நினைவு இழந்து கண்மூடி இருக்கிறான் என்று உளறியபடி துறவியை கடந்து சென்றார். இந்த இரண்டாவது பத்தியில் பார்க்கக்கூடிய நபரின் சொல்லிலும் செய்கையிலும் உடலிலும் ராகு பகவானின் நல்ல அனுகிரகம் இல்லை என்பது தெரிய வருகிறது. ஏனென்றால் ராகு கிரகம் ராகு கிரகம் நன்றாக இருந்தால் எந்த நபரும் ஒரு நல்ல பிரம்மாண்டமான தோற்றத்துடனும் பிரம்மாண்டமான வாழ்க்கையையும் மற்றவர்களையும் பிரம்மாண்டமாகத்தான் பார்க்க நேரிடும். அவர்களுடன் தான் அவர்களுடைய இணக்கமான அதாவது அவர்களுடைய வாழ்க்கை இணக்கமும் மற்ற பிரம்மாண்டமான நபர்களுடன் தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் ஒருவனை குடிகாரன் என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அந்த இடத்தில் ராகு பகவானின் நல்ல அனுகிரகம் இல்லை. எனவே இரண்டாவது பத்தியில் வரும் நபரின் மனதிலும் உடலிலும் சொல்லிலும் செயலிலும் ராகு பகவானின் நல்ல அனுகிரகம் இல்லாதனால் இந்த குடிகாரனும் துறவியை பார்த்து தன்னை போல் ஒரு குடிகாரன் என்று நினைத்து சென்று நகர்கிறான், அங்கிருந்து கடந்து செல்கிறான். மூன்றாவது பத்தியை பற்றி பார்ப்போம். கடைசியாக ஒரு நல்லவன் அந்த மண்டபத்தின் அருகில் வந்தான். அவனுக்கு துறவியின் முகம் மலர்ந்த தாமரை போல் காட்சியளித்தது. ஆகா, பெரிய மகன் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருக்கிறாரே என்று சொல்லி சாஷ்டாங்கமாக அவரின் காலில் விழுந்து வணங்கினான். இந்த மூன்றாவது பத்தியில் வரும் நபர் நல்ல நபர். அவருடைய மனதிலும் சொல்லிலும் செய்கையிலும் அவரிலும் குரு பகவானின் நல்ல அனுகிரகம் இருப்பதனால் அவர் தன்னையும் நல்லவனாக பார்த்து மற்றவரையும் நல்ல இந்த துறவியை துறவியாகவும் மகானாகவும் தெய்வமாகவும் குருவாகவும் கருதுகிறார். அப்போ இந்த மூன்றாவது பத்தியில் வரும் நபர் அந்த துறவியை ஒரு தாமரை, அந்த துறவியின் முகம் ஒரு மலர்ந்த தாமரை போல் இருக்கிறது என்றால் அவருடைய அந்த எண்ணக்கூடிய நபரின் எண்ணம் எந்த அளவுக்கு நன்றாக இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த நன்றாக இருக்கும் எண்ணமும் நன்றாக இருக்கும் சொல்லும் நன்றாக இருக்கும் செயலும் தான் குரு பகவான். அப்போ இந்த மூன்றாவது நபரின் உள்ளத்திலும் உடலிலும் எண்ணத்திலும் செய்கையிலும் எல்லாவற்றிலும் நல்ல குரு பகவானின் அனுகிரகம் இருப்பதனால் இந்த மூன்றாவது நபர் துறவியின் காலில் விழுந்து வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிறார். இதற்குத்தான் நாம் சொல்லுகிறோம், நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் பிரச்சனை வருவதாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அது அந்தந்த செயல்கள் அந்தந்த கிரகத்தின் நன்மையையும் அந்தந்த கிரகத்தின் வலுவிழந்த நன்மை இல்லாத தன்மையை காட்டி செல்கிறது. அதனால்தான் சில வீடுகள் நல்ல சூழ்நிலை இருக்கும், சில வீடுகளில்
மத்தியமான சூழ்நிலை இருக்கும், சில வீடுகளில் மிகவும் மோசமான சூழ்நிலையும் இருக்கும். இதற்கு காரணமெல்லாம் கிரகத்தின் தன்மையைத்தான் குறிப்பிடுகிறது. கிரகம்தான் நம்மை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஆட்கொண்டிருக்கிறது. எனவே அந்த கிரகத்தின் அதிபதியான தெய்வங்களை நாம் வணங்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய நீச்சமான கிரகங்கள் அல்லது வலுவிழந்த கிரகங்கள் நல்ல வலுவடைந்து நாம் நாளுக்கு நாள் நம்முடைய சொல்லும் செயலும் செய்யும் நாமும் நன்றாக இருப்போம். எனவே மனமென்னும் கண்ணாடியில் அவரவர் எண்ணமே பிரதிபலிக்கிறது. எனவே மனதை நல்ல விஷயங்கள் பக்கமாக திருப்பும் பொழுது, நல்ல விஷயம் பக்கமாக திருப்புவது என்றால் நாம் தெய்வத்தை தினமும் வணங்கும் பொழுது எந்த கிரகத்தாலும் நமக்கு நன்மையைத்தான் தர முடியுமே தவிர நமக்கு கெடுதல் தர முடியாது. எனவே இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.